இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்ட்ரி சொல் தமிழ் உங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே, ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். தாத்தா பகல்லையே பாட்டிலாம் வச்சு ராக்கெட்டை பக்காவா ரெடி பண்ணிட்டாரு. காலையிலேயே அதை பத்த வைக்கும் போதுதான் இவர் டான்ஸ் ஆடுறத பார்த்து ஒரு கட்டத்துல வா நான் இங்க மத்த நாள் எல்லாம் வீராப்பா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா தீபாவளி அப்போ ஒரு வெடி சத்தம் கேட்டதும் முன்சாமி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற. இந்த பொண்ணு வெடி வைக்கும் போது ஒரு அபத்தம் அம்பிட்டு பயம். அப்படியா? பஸ்ல ஸ்டாப்ல இறங்குறதுக்காக தலைவன் ஸ்டைலா வந்தாப்ல. அப்போ வலிக்கிச்சா? எப்படி சமாளிக்கிறாரு? ஒன்றும் பண்ண முடியாது. டிரைவர் சடன் பிரேக் போட்டதுல குடிக்காம வந்துட்டான். கொஞ்சம் அவமானப்பட்டாப்ல. வேற ஒண்ணும் இல்ல, வெடி அடிச்ச பசங்களை கூப்பிட்டு விளையாட்டு போட்டி ஒன்று வச்சிருந்திருக்காங்க. என்னடா விளையாட்டு? கட்டி விட்ட எலுமிச்சை பழத்தை வச்சு மெழுகுருத்தி அணைக்கணுமா? பலே பலே. இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிகேட் என்ன? சப்ளிகேட். டேய், எப்பறா இப்பெல்லாம் கேம் கண்டுபிடிக்கிறீங்க? இந்த பிக் பாஸ்ல You are tired. अच्छा burger. மண்டபத்துல கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது டிஜே சாமி போட்டு கூப்பிட்டாங்க. அது சாமி வந்துருச்சு. அவன் ஆடிட்டு இருக்காங்க. சாமி வந்துடும். அவன் பாட்டுக்கு அம்மன் பாட்டை போட்டு விட்டுட்டான். இந்த லேடி சாமி ஆட ஆரம்பிச்சிருச்சு. உமன் ரன்னிங் ரேஸ்ல சாமினால வருமோ அந்த டிஸ்ப்ளே ஆட பாருங்க. அதுவும் கூடவே ஓடுது. இல்ல செட் பண்ணிருக்காங்க. சும்மாவே இந்த ராக்கெட் கோணலா தான் போகும். ஆனா கோணலா போறதுக்குன்னே ஒரு வெடியை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வருங்க. செமையா இருக்கு. அடே, பாதி தூரத்துல இருந்து மின்னல் போகுது. சூப்பரா இருக்கு. மேல இவங்க யூஸ் பண்ற டெக்னிக்க பாருங்க. அசால்ட்டா சறுக்கிட்டே போறாங்களே. கரெக்டா பண்ண தெரிஞ்சா போலாம். தெரியலனா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அதை எடுக்கத்தான் நினைச்சாரு. அப்போ கடல் அலையில ஸ்கேட் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க சும்மா டயர் டியூப்லயே ஸ்கேட் பண்ணி போயிட்டு இருக்கான் பாருங்க. சின்ன பையனா? இங்க டிரைவர் லாரிய ரிவர்ஸ்ல கொண்டு வரும்போது லாரி இந்த ஆட்டம் ஆடுது. அவன் கிரியேட்டிவிட்டிய எப்படி காட்டியிருக்கான் பாருங்க. சூப்பரா இருக்கு. இது ஒரு அரிய விலங்கோட கால் தடம் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவரோட கால் தடம் தானா? மூஞ்சிப்பா. அப்படியா? நான் வெடி வைக்கிறேன், நீ அதை வீடியோ எடுறான்னு கேமராவை கொடுத்தா ஓடிட்டார தூக்கிட்டு தான் பாருங்க. பக்கா வீடியோ எடுத்துருக்கான் நினைக்கிறேன். சூப்பரா. இந்த லேடி பிளாட்ஃபார்ம் வழியா படியில இறங்கும் போது கழட்டி தான் நடக்கணும். ஹீல்ஸ் போட்டதுக்கு வச்சாம் பாருங்க ஆப்பு.
இங்க மாட்டிக்கோ. அடிக்க உள்ள ஒரு போறான். தீபாவளி ஃபங்க்ஷன்ல இந்த பசங்க என்ன தாடிட போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா செமையா ஆடுறான். ஆடுறாங்கப்பா. என்னங்கடா பெர்ஃபார்மன்ஸ்ல தரச்சி தொங்க விடுறீங்க. பயங்கர டைமிங்கா இருப்பாங்க எல்லாரும். கரெக்டா ஆடுறான். இவங்க டான்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நல்லா இருக்குங்க. அப்பதான் இத நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு. என்ன பாட்டுன்னு தெரியல. எல்லாரும் இவனை பார்த்து சிரிச்சாங்க. ஏன்னா என்னது ரெண்டுக்குமே வித்தியாசமே இல்ல. அதே ஆச்சரியமா இருக்கு. இந்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ இதாங்க. உண்மையிலே விட்டாங்களா? உண்மையா எனக்கு தெரியல. நானே தேடி பார்த்தேன். என்ன கோழியை சுடுதண்ணில குளிக்க வச்சிருக்காங்க. குளிக்க வைக்கல, வேக வைக்கிறாங்க. குளிக்க வைப்பாங்க அது. உருளைக்கிழங்க மேல வச்சு எவ்வளவு தத்ரூபமா யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். உரிச்சு வச்சுக்கிட்டு 3 புஷ்வானத்தை வச்சு மனுஷன் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. ஃபேனு கீழே வச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, வெடிச்சிடும். இல்ல நார்மல் ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கு. இது எப்படி கீழே வச்சிருக்காங்க? சும்மா ஃபேன் தீபாவளி வெடி போடாம இவர் கலெக்டர் என்ன பாட்டில ஊத்திக்கிட்டு இருக்காரு. என்ன புகையா வருதே. ஓ அந்த இதுவா கெமிக்கல். என்னதுப்பா? கெமிக்கல் இவர் ஏதோ இப்படிதான் தீபாவளி கொண்டாடுவார் போல. அது ஒவ்வொரு பாட்டில வருமா? அவர் ஊத்துனது என்ன கெமிக்கல் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ 2025 நடந்த கான்வர்சேஷன்ல இவர் தொப்பியில சாட் ஜிபிடி சிம்பிள வச்சிருந்தாரு. எதுக்குன்னு யோசிச்சப்பதான் ஓ இவர் பாஸ் ஆனதுக்கு டீச்சர்ஸ் காரணம் இல்ல சாட் ஜிபிடி தான் காரணம்னு சொல்ல வராரு. பசங்க வெடியெல்லாம் வெடிக்கல, தென்னை மட்டைய சாத்துற சாத்துல தான் இந்த சத்தம் வருது. பொல்யூஷன் இல்லாம வெடி வெடிக்கிறாங்க. இதான் பபிள் டீயா. சூப்பரா இருக்கு. எப்படி ஊத்தி குடுக்குறான் பாருங்க. டேய் சரி லீவுக்கு தியேட்டர்ல படம் பார்க்கலான்னு போனா படம் முடியறதுக்குள்ள மழையில தியேட்டரே மூழ்கிடுச்சு. எப்படி இவ்வளவு தண்ணி உள்ள வந்திருக்கு? நம்ம கண்ட காட்சி உண்மைதான். என்ன பண்றீங்க? கெத்தா அலைஞ்சிட்டு இருக்க பசங்கள இப்படி அந்த இடத்துல சைக்கிள் ஓட்ட விட்டீங்களாடா டேய். இங்க பாரு ஒருத்தன். டான்ஸ் மூமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நல்லா இருக்குடா உங்க விளையாட்டு. இது அல்டிமேட்டுங்க. இந்த ஷோல நம்பர் பிளேட்டோட ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ பிஆர்னா பீகார், அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு பெண்ணோட மூடிய வச்சு இவங்க விளையாடுற விளையாட்ட பாருங்க. இத பண்ண உங்களாலேயும் முடியுதான்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிவி ஷோல நடந்த போட்டியில இந்த பொண்ணு என்ன சொல்லி இருந்ததுன்னு கேளுங்களேன். பண்ணிட்டு செத்துரு அடிக்குது பைத்தியம். என்னது பண்ணு இல்லைன்னா சாகுன்னு சொல்லணும். டூ ஆர் டை பண்ணிட்டு சாகு. ஆர்டர் பண்ண காஃபியை வச்சு என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. இத பார்க்க நல்லா இருக்கே.
நம்ம வெடிக்கிற லட்சுமி வெடிய எப்படி தயாரிக்காங்கன்னு தெரியுமா? பார்த்தேன் பார்த்தேன். இத பாருங்க. என்ன வெடியை இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? பேப்பரை சரக்கு ஊற்றுறது லட்சுமி வெடி. சரக்கு. இது பெருசா சிறுசுங்களா? இது டீலக்ஸ் டீலக்ஸ் பெரிய சைஸ் தான். இப்ப பெரிய சைஸ் தான். டீலக்ஸ் 9 தான் வரும். இப்படிதான் ஷாப்பிங்க்கு இந்த பொண்ணுங்க கார்ல பார்க்கவும் இருந்து easy-ஆ இறங்கும்போது இங்க நடந்த ஃபுட்பால் மேட்ச்ல கோல் கீப்பர் எடுத்துட்டானே. உயிரை குடுத்துல விளையாண்டுகிட்டு இருக்காரு. அடப்பா, தண்ணி தேங்கி இருக்கிறதோ. பிளேயருக்கு வேர்க்குதுன்னு விசிறி இருக்காரு. அடுத்த செகண்ட் பின்னாடி அவர் பொண்டாட்டி இருந்ததை மறந்துட்டாரு. ஜூஸ கப்ல ஊத்துறது தான் இந்த வீடியோ. சரி, கீழே கொஞ்சம் கூட விழாம அதுல அவர் திறமை எப்படி காட்டியிருக்காரு பாருங்க. டக்குனு அடுத்த கிளாஸ் போயிடுச்சு. பையன் கூட கடையில கிரிக்கெட் விளையாடும் போது ஆ, பைக்ல ஏறின 2 பேர் போலீஸ பார்த்ததும் இவன் பைக்க போட்டுட்டு ஓடிட்டான். இவன் வசமா மாட்டிக்கிட்டான்னு நினைப்பீங்க. ஆனா எப்படி தப்பிச்சிருந்தான்னு பாருங்க. இருக்கிறான் போலீஸ் அவனை பிடிக்காம பைக்க பிடிச்சிட்டு நின்னாரே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். தலைவன் தப்பிச்சு ஓட ஒரே மாட்டாங்க, ஓட்டமா ஒரு ஓடிட்டான். ரப்பிக்கதான். என்ன பண்ணாங்க தெரியல. பசங்க ட்ரிப்ல கார் பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ, அதை இவர் மாத்தும் போது ஓடிட்டான். முடிஞ்சு போச்சு. போங்க. அவ்வளவுதான். ஐயோ, குரூப்புக்கு ஒருத்தன் இப்படி இருந்தா விளங்கிடும். வச்சிருவாரா? போ, அங்க கீழே போய் பவுலிங் போட அக்கர் மாதிரி பவுண்டரி லைன்ல இருந்து வந்தாரு. வந்தவரு தேவையாதுடா. ஒரு பேக்கரியில இவர் பண்ண தூக்கிட்டு வரும்போது அது விழுந்துடுச்சு அதுல விழுந்துச்சு. தட்டுல. தெரியல போல இருக்கு. ஆனா அவர் கீழே தேடிக்கிட்டு இருக்காரு. கிடைச்ச மாதிரிதான். பார்த்துட்டாரா? டேய், யாராச்சும் அவர்கிட்ட CCTV சொல்லுங்கடா. கேமரா போய் அந்த பார்க்கலாம். தவசமலை வெடிக்கு பதிலா இவன் எதை வெடிச்சிருக்கான்னு பாருங்க. அதையும் தட்டி விட்டு எழுதி வச்சுருவாங்களா? அடடா, வினோதமான ஐடியாவல்ல இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இத பாருங்க. இங்க இவர் டெலிவரி கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது படிச்சியா? அங்க வந்த நாய் சுத்தி முத்தி பார்த்து கேட் ஏறி குதிச்சு, அட லூசு. "டேய், உன் இடமாடா இது?" வெளியில நல்ல வேளை விட்டு கடிக்கல. நான் அப்புறம் தான் குலைக்கிற. பின்னாடி வந்துச்சு. இந்த பண்டிகைக்கெல்லாம் ஷாப்பிங் போனவங்க நிலைமை என்னன்னா, ஆஹா, ஒரு வாரம் ஆகி போச்சு. விடிஞ்சா 2வது வாரம்னு போஸ்டர் தான். என்ன அங்கேயே தங்கிட்டாங்க. இருப்பாங்க அந்த மாதிரி. என்ன இது வித்தியாசமா இருக்கு. என்ன ஆய்ப்புறமா இருக்கு. டாகிஸ் டூடுவா. அடப்பா, என்ன பின்னாடி இருந்து விட்டு பாம்பு வருது. மாத்திரை. ஆய்ப்புறமா இருக்கு. ஏய், என்னடா இது? இந்த வெடி பார்க்க இதையும் சின்னதா கூட வாங்கிருக்க. இருந்தாலும் அது பண்ற வேலை இருக்கே. செமையா இருக்குப்பா. அட, அசால்ட்டா டேக் ஆஃப் ஆயிடுச்சு. பறக்குது. செம்மையா இருக்கு. ஏலி மாதிரி இருக்கு. இவர் வடை பொரிக்கிறத ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு ஐயோ. இருந்தாரு. ஐயோ, ஏதோ மூஞ்சிலே போட போற. கடைக்காரரு, கண்ணாடி இருக்கா? இந்த நாய் கொழுப்படுத்து துணியில கட்டின ஊஞ்சல்ல ஏறும்போது எது முட்டாளா? இப்ப பாருயா. என்ன படிக்க வைப்பா? வரப்போற மழை காலத்துல துணியை காயப்போட இந்த ஒரு ட்ரிக் ரொம்ப உபயோகமா இருக்கும். ஆனா கொடி இருக்கணுமே. அதுல கொடி இருக்கணும். அட்டடிக்கலாம் விஜய் இந்த ஆங்கர் கேட்ட கேள்விக்கு சரி, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்த ரியாலிட்டியில நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னையா கூப்பிட்டதுல தம்பி. இத பார்க்கும்போது பெயிண்ட் அடிக்கிறாருன்னு நினைச்சேன்.
அப்புறம் தான் remove தெரிஞ்சது பண்றாரா? அதில் உள்ள பெயிண்ட் துருவெல்லாம் எடுக்கிறாருன்னு. பாரு. வா. ஸ்கூல்ல பொண்ணுங்களுக்கு கயிறு இழுத்தல் போட்டி வச்சிருந்திருக்காங்க. அப்ப இழுத்த இழுல இவ்வளவு பொண்ணுங்க எல்லாம் போய் இஞ்சிச்சா? ஐயோ தெரிஞ்சுச்சா? பிக் பாஸ்ல ஓடி பிடிச்சு விளையாடுறேன்னு தலை உடச்சிருங்களே. எவ்வளவுதான் இந்த வாட்டி உடைப்பாங்க? நிறைய உடைச்சது உடச்சது. யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல லேடிஸ் தனியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அடப்பாவி. நீ என்னையா அங்க உள்ள இருக்க? இவரும் சுடிதார் போட்டுட்டு உள்ள பூந்து ஆடிட்டு இருக்காரு. ஆமா, பாத்துட்டாங்க அதுக்கப்புறம். இத போன நினைச்சு ஓபன் பண்ணி பார்த்தா மேக்கப் டப்பா. ஒரு தீபாவளிய எப்படி கொண்டாட கூடாதுங்கிறதுக்கு ஐயோ, எடுத்துக்காட்டு தான் இது. பெட்ரோலா? சரவடி எப்படி அட வெடிப்ப? இது மிக தவறான செயல்ரா. ரோட்டோரமான இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்த பொண்ணுகிட்ட இந்த லேடி அட்ரஸ் கேக்குற மாதிரி கேட்டு சாப்பாடு அந்த பொண்ணோட சாப்பாடை திருடிட்டு ஓடிடுச்சு. பிராங்கா? இந்த லேடி ஜிம்முக்கு சேர்ந்த முதல் சாப்பாடு நாள் போல தெரியாது. இப்படியா பண்ணுது? டிராபிக்ல நின்னுட்டு இருந்த பொண்ணுக்கு சைக்கிள்ல கால் எட்டல. அதனால இவர் கிச்சன்ல இருந்த தட்டு எடுத்து துடைக்கும் போது இங்க எப்படி பாட்டிலும் சேர்ந்து சுத்துது. இத நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். டீல் பண்றாரு. சுத்துது. இந்த ஃப்ரீசருக்குள்ள எதுவும் இல்லைன்னு நினைச்சா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு பொடிச்சு வச்சிருப்பாங்க அவன். எப்படி மறைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இப்படி யோசனை நமக்கு இருக்கா? வராம போச்சே. இது ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கு. ரீஃபில் பேனால அடிக்கடி இங்கு காலி ஆகுதுன்னு இவனே ஒரு ரீஃபில் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. ஆனா எழுதுறது கஷ்டம். எழுதுது போதும். டேய், இதை வச்சு வருஷ கணக்கா எழுதலாமேடா. இவர் பாலை தூக்கி போட்டு சும்மா ஏர்ல கிக் பண்ணும்போது போச்சா? பால் மிஸ் ஆகி ஓ. போச்சு. நல்ல எழுதுன வேலை. பொருளை தலை எப்படி ஊத்திட்டு. மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாருன்னு மட்டும் பாருங்க. தொப்பியா யூஸ் பண்ணிக்கலாம். சரி. சரி. ஓ, விசிறியாவும் யூஸ் பண்ணிக்கலாமா? சரி. அட என்ன பையா மாத்திட்டாரு. ஏய், நமக்கு இதுக்கப்புறம் இதை யார் வாங்காம இருப்பா? சூப்பரா இருக்கு. இது எங்க கிடைக்குப்பா? இவங்க வீட்ல தீபாவளிக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். மட்டன் தொக்கு, மட்டன் கீமா, இறால் கோலா உருண்டை, சிக்கன் லெக் மசாலா, இறால் தொக்கு, என்னது லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. போடுறது பறக்கிறது மஸ்கட் எல்லாம் இங்க எவ்வளவு சாப்பிடுவாங்க? நிறைய பேர் இருப்பாங்க. அதான் அதான். என்னங்கடா இது? இது எல்லாமே தீபாவளிக்கா? அல்வா, பாதுஷா, ஆஹா. இதை எப்ப எந்திரிச்சு செய்ய எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு செய்ய யோசிச்சா ஆரம்பிச்சாங்க? இப்போ வாங்கிட்டு குளிக்க வந்து பார்த்து நல்ல தேங்காவை பிறக்க சொன்னா ஒரு தலையை மட்டும் ஆட்டுறது. இவரை பாருங்க, ஸ்வீட்டா? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு என்ன ஸ்டைலா பேல்பூரிய மிக்ஸ் பண்றாருன்னு. ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி. கூலிங்கா இருக்கிறது தெரியாம ஈ வந்து மாட்டிக்கிச்சு. ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நாய் விட்டு விதவிதமான வெடிக்கு நடுவுல இவர் பசார்ல ஒரு வெடியை வித்துட்டு இருந்தாரு பாருங்க. சவுண்டு. இதை எங்க கொண்டு போய் வெடிக்க? குழந்தைங்க விளையாடணும்னா வாங்கி கொடுக்கலாம். ஹைவேல இந்த டிராபிக்க பாருங்களேன்.
இங்க எல்லாம் எல்லாம் தீபாவளி கொண்டாட சென்னையில இருந்து கிளம்புன கூட்டம் தான். ஓஹோ. அடுத்த நாள் காலையில சென்னை இதுதான் உண்மையான சென்னை. ஒரு ஐடி கம்பெனில காலையில ஒரு எம்ப்ளாயிஸுக்கு எப்படி தீபாவளி கிஃப்ட் கொடுத்து அசத்தி இருந்தாங்கன்னு பாருங்க. போனஸ் விஷயம் தானே மேனேஜர். இன்னைக்கு என் தொழிலாளிங்க எல்லாருக்கும் 10 மாசம் போனஸ் கொடுத்துருங்க. என் குடும்பம் மட்டும் இல்ல. ஆனா நம்ம கம்பெனி ஒரு ஸ்வீட் டப்பா கூட கொடுக்கறது இல்ல. அப்படியே தீபாவளி நம்ம ப்ரோக்ராம் என்னன்னு பாத்துருவோமா? ஒரு திங்கட்கிழமை தீபாவளி என்று காலை 7 மணிக்கு காலை 9 மணிக்கு பெர்ஃபார்மன்ஸ். காலை 11 மணிக்கு ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு கை போடுறது 6:30க்கு கரெக்டா 10 மணிக்கு உள்ளத்தை அழித்தார். டான்ஸ். இப்படி ப்ரோக்ராம் லிஸ்ட் கரெக்டா இருக்குல்ல. கோவால தீபாவளிய இப்படி வித்தியாசமா தான் கொண்டாடுவாங்க. அப்படியா? இதுதான் ஆஸ்ட்ரிச் வெடியா. இதோட ஸ்பெஷாலிட்டியே முட்டை போடுறதான். ஓஹோ. பாப்போம் ஆமா. முட்டை போடுதான்னு. அங்க ஒரு முட்டை போட்டு வச்சிருக்கு பாரு. பலூனியா அது? அதான். தீபாவளிக்கு இவங்க கிரியேட்டிவிட்டியை பாருங்க. ஓ தீபமா? அபார்ட்மெண்ட் லைட்டை போட்டு விளக்கேத்தி இருந்திருக்காங்க. ஏய், நம்ம இது பண்ணிருப்பாங்க போல. லைட்டால வீட்டை அலங்காரம் பண்ணி பார்த்துருக்கேன். இவர் என்ன லைட்டால வண்டியவே அலங்காரம் பண்ணி வச்சிருக்காரு. ஈஸியா போலீஸ் கிட்ட மாட்டிடுவாரு. தனியா தெரியாது. இதெல்லாம் பிடிப்பாங்க போலீஸ். இங்க பாருங்களேன், Helmet போடல. ஸ்ட்ரீட் லைட் ஆன் ஆகுது, அப்புறம் ஆஃப் ஆயிடுது. எப்படி? எப்படி எப்படி? ஏன் தெரியுங்களா? எப்படி அதான் ஒரு நாள் சவுண்ட் யோசிச்சேன். கேட்டோன்னு ஆனா இது வர மாட்டேங்குது. லைட் போட்டு சவுண்ட் கேட்டா ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த வெடி வெடிக்கிறதுலாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆமா ஆமா. இங்கேயே பயங்கரமா இருந்துச்சு. அது என்னமோ ஒரு வெடிலாம் வெடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டுவாங்க. கிட்டார் அது காட்டினா அது காப்பிரைட் இது கைட்லைன்ஸ். அதுதான் வெடிச்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன். பயமா இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.